நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை உலகம். இன்னைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு இருக்குமான்னு தெரியல சார். தமிழ் புத்தாண்டு சித்திரை 1ன்னு கொண்டாடின காலம் இருந்ததா? எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு அப்படி தானே இருந்தது. கவர்மெண்ட் மாறிச்சா? கிடையாதுனாங்களா? இனிமேல் எல்லாரும் தை 1 பொங்கலுக்கு தான் புத்தாண்டு நம்ம எதாவது சொன்னோமா? சரிங்க ஒன்றும். அப்புறம் கவர்மெண்ட் மாறிச்சா? இல்லை சித்திரை 1 நம்ம எதாவது சொன்னோமா? சரிங்க ஒன்றும். இப்போ நாளைக்கு எவனாவது வந்து டிசம்பர் 12ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டுன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சரிங்க தானே போகிறோம். நமக்கு என்ன சார், நமக்கு தேவை ஒரு நாள் லீவு. அன்னைக்கு சாயங்காலம் டிவியில் புது தமிழ் படம் முடிஞ்சு போச்சு சார். நல்லவனுக்கு அர்த்தத்தை மாற்றணும் நம்ம சார். நல்லவனுக்கு அர்த்தத்தையும் நம்ம தானே சார் மாற்றணும். நம்மளே சொல்கிறோம். அந்த ஏ செக்ஷனில் இருக்கார் பாரு, ரொம்ப நல்லவர். கை நீட்டி காசு வாங்கிட்டா வேலை முடிச்சு கொடுத்துருவான்றான். அது இவன் சொல்கிறான். பக்கத்தில் இருக்கிறவர் ரொம்ப நல்லவர், வேலை முடிக்கலன்னா காசை திருப்பி கொடுத்துருவாருன்னு. அப்போ நல்லவனுக்கும் இதாகிடுச்சு. சாப்பாடு மாறிடுச்சு. இட்லி தோசை எல்லாம் ஆயிடுச்சு. எல்லாத்துலேயும் நாகரிகம் மேற்கத்திய இது எல்லாம் வந்துடுச்சு. அன்றைக்கி சாப்பிட உட்காடுறேன், தட்டு இல்லாமல் என் ஒய்ஃபு வந்து ஒரு பிளாஸ்டிக் கிண்ணம் வச்சா. என்னது இதுன்னு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா தட்டு இது வரேன். நான் உள்ளே போனான் சார். உள்ளே போய் ஏதோ ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு வந்து சிசரில் கட் பண்ணி ஜல்லி மாதிரி ஏதோ ஒன்று கொடன்னு கொட்டினான். என்னது இதுன்னு கிளாத்ஸுனா இதில் தான் இதெல்லாம் ஜாஸ்தியாக கலோரிஸ் யாருக்கும் கலோரி பற்றி தெரியாது, சும்மா விட்றது தான். ஏதோ டயட்டிஷியன் மாதிரி இதில் தான் கலோரிஸ் அதிகம் அப்படின்னா. இட்லி தோசை இனிமேல் இது தான் மாறிடுச்சு, இதுதான் அப்படின்னா. எப்படி சாப்பிட்றதுங்க? அது பார்க்கும்போதே பிபி ஏறுது. பால் ஊற்றவான்னு கேட்டா யாருக்குன்னு கிளாக்ஸு ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இல்லைனாலும் உன் இஷ்டம்னா. பயந்துட்டேன். என்ன மாறிடுச்சு எனக்கு. நான் திரும்பி பார்க்குறேன், என்னையே உறுத்து பார்க்குது. அதுக்கு என்னன்னா அது சாப்பிட்ற பிளேட்டும் கிண்ணம் தான், அது டிஃபனும் ஜல்லி தான். நம்ம டிஃபனை இவன் சாப்பிட்டு போயிட்டோன்னா நம்மளுக்கு என்ன சாப்பிடுவாங்கன்னு அது எல்லாமே பிரச்சனை தான் சார். ஒரு மகிழ்ச்சி இல்லை. ஆனால் எந்த பிரச்சனையுமே நேர்மறையாக எடுங்க, தைரியமாக ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்கும்.